ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் கேர் வீடியோ தாங்க. நம்மளோட ஹேருக்கு நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி வாரத்தில் 2 தடவை ஹேர் பேக் போடணும். அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா தூங்கணும். இது நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிகிட்டே வரேங்க. எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹேரையும் சூப்பராக க்ரோத் ஆக வைக்கலாம். அதே மாதிரி நல்லா அடர்த்தியான ஹேராகவும் வளரும். இதெல்லாமே நான் பண்ணிட்டு வர சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறவங்க கூட அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் இது நம்ம ஹேர் பேக் போடுற மாதிரி இல்லை, நம்ம வாட்டருக்குள்ளே போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் பேக்குங்க. நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காகவும் சில்கியாகவும் மாற்றுறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு சொல்யூஷன்னு சொல்லலாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணறதுக்கு சங்குப்பூ, ரோஸ்மரி இலை, சின்ன வெங்காயம் ஒரு 5, கருவேப்பிலை, இது ரோஜா பூங்க காய வச்ச ரோஜா பூவோட இதழ், இது கூட ஃப்ளாக்ஸ் சீடும் சேர்த்துக்கணுங்க. நான் இதில் காட்ட மறந்துட்டேன். இதெல்லாமே உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. இன்னுமே பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதனால நான் ட்ரையான ஐட்டமாக எடுத்துருக்கிறேன். இதெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சு வைக்கணுங்க. நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. நம்ம ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்தா மட்டும்தான் திக்காக வரும், அது ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹேரில் அப்ளை பண்ணவும் கஷ்டமாக இருக்கும், அந்த தண்ணி வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹேரில் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போதும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கனால ஹேரில் நல்லா ஒட்டிக்குங்க. அதனால் கண்டிப்பாக ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்துக்கணும். இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மிலேயே வச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி கலர் மாறிடுச்சு அப்படின்னு. நல்லா டார்க் பிங்க் கலரில் ஆயிடுச்சுங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு ஹேருக்குள்ள ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வேளை தலையில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணல அப்படின்னா நம்ம இந்த கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலை இது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சுருந்தேங்க, அதனால தான் நான் ஹேர் ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணல. நம்மளோட ஹேர் ஸ்ப்ரே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இனி ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டேங்க கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு டைம் இதில் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கும், அதனால் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இந்த பாட்டில் ஹேர் கட் பண்ணுற ஷாப்லையெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான். அதனால் ஸ்ப்ரே பண்ணறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹேருக்கு ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாட்டில்ஸ் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் முடியை நல்லா கோதிட்டு ரைட் ஹேண்டில் ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்கேல்ப்லக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா முடிக்குமே நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துக்கணும். நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்மளோட கையை வச்சு அப்படியே மசாஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கேல்பில் நல்லா ஒட்டிக்குங்க. இது நல்லா டார்க் பிங்காக இருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண உடனே முடி பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடி நல்லா கலராக இருக்குங்க, பிளாக் கலராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரேயெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓல்டு ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா ட்ரெஸ்ஸும் ஸ்பாயில் ஆயிரும். என் கையில் பாருங்கள் பட்ட உடனே நல்லா பிங்க் கலராக பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி மெஹந்தி போட்ட மாதிரி இருக்குங்க கையில். அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்ப்ரே பண்ணுற வாட்டர் நம்ம ஒயிட் கலர் வால் அப்படின்னா அதுலேயும் போய் பிடிக்குங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த வால்கிட்ட நின்று பண்ணிட்டேன், அதில் நல்லா கலர் போய் ஒட்டிடுச்சுங்க. 2 டைம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் தான் போச்சு. அதனால நல்லா வெளியே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி இடத்துல நின்று ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்ப்ரே நல்லா இருக்குதுங்க, நல்லா பெனிஃபிட்டும் நிறையா இருக்குது. நம்ம எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹேருக்கு நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணும்போது ஹேர் நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஹேர் வாஷ் பண்ணினதுக்கு
அதுக்கப்புறமும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தாலோ இல்லைன்னா க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னா கூட உங்களோட ஹேர் வந்து பிளாக் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளாக் ஆகும். இது வந்து பிளாக்காக காட்டுங்க, ஆனால் ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஆகாது. அந்த மாதிரி இந்த சங்குப்பூவும் ரோஜா பூவும் இந்த 2 கலரும் சேரும்போது பிங்க் கலராக மாறுது. நம்ம ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது க்ரே ஹேரும் பிளாக்காக தெரியுதுங்க. கண்டிப்பாக நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த ஹேர் பேக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹேர் ஸ்ப்ரேன்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொண்டை போட்டுக்கிறேன். கொண்டை போட்டுட்டு இன்றைக்கி நான் 30 மினிட்ஸ் கழித்து தான் ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நல்லா வந்து நம்மளோட ஸ்கேல்ப் அப்சர்வ் ஆகும். ஹேருமே நல்லா சில்கியாக வரக்கு ஒரு 30 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. 30 மினிட்ஸ் கழித்து நான் ஒரு நேச்சுரான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். 30 மினிட்ஸ் ஆஃப்டர் நான் நேச்சுரல் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. என்னோடய முடி பார்க்குறக்கு ரொம்பவே சில்கி அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிஷ்னர் போடாமையே கண்டிஷ்னர் போட்ட மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய டவல் வச்சு முடியை முன்னாடி போட்டுட்டு நான் டவலை வச்சு நல்லா சுற்றி கட்டிக்க போகிறேன். எப்போவுமே தலைக்கு குளித்த உடனேவே நான் இந்த மாதிரி போட்டுருவேன். நான் குளித்து முடிக்கிறதுக்குள்ளேயே முடி வந்து ஒரு 50% கிட்ட முடி நல்லா காஞ்சிருங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காட்டன் டவல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காட்டன் டவல் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்சர்வ் பண்ணிடும் காட்டன் டவல் அப்படின்னா. அதுக்கப்புறமா எப்போவுமே பின்னாடி முடி இல்லை தான் பின்னாடி மண்டையில் நல்லா டவல் வச்சு தொடச்சிக்கணும். ஏன்னா அங்கே பின்னாடி முடியில் தண்ணி இருந்தால் தான் சீக்கிரம் சளி பிடிக்கும், சீக்கிரம் காயவும் செய்யாது. முடியோட எட்ஜில் கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும் நம்ம காற்றாட விட்டோம் அப்படின்னா. இல்லை ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் முடியை காய வச்சாலும் முடி சீக்கிரமாக காஞ்சிரும். நான் அந்த எட்ஜில் மட்டும் முடியை டவலை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கிறேன். ரொம்ப தட்டக்கூடாதுங்க, ஏன்னா முடி ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். அதே மாதிரி ஹேர் டேமேஜ் ஆகும். லைட்டாக தட்டி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் கையாலேயே முடியை நல்லா கோதி விட்டுட்டோம் அப்படின்னா முடியில் இருக்கிற சிக்கெல்லாம் நல்லா வந்துடும். முடி சீக்கிரமாக காஞ்சிருங்க. இப்போ ஃபேன் கிட்ட நிற்காம நம்ம சீக்கிரம் காய வைக்கணும் அப்படின்னா முடி இந்த மாதிரி நல்லா மேலே இப்படி தூக்கி போட்டு கையை வச்சு இந்த மாதிரி கோதி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா உணர்த்தி விட்டுட்டோம் இருந்தோம் அப்படின்னா முடி சீக்கிரமாக காஞ்சி வந்துடுங்க. மெயினாக நம்ம பின் மண்டைக்கு தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி முடியை காய வைக்கணும். நிறைய பேருக்கு நம்ம பின் மண்டையை காய வைக்காதனால தான் சளி பிடிக்கிறது. இப்போது நிறைய பேருக்கு சைனஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும். அதனால் தலைக்கு குளிச்ச உடனேவே முடியை காய வச்சுருங்க. அது ரொம்ப நல்லது. சைனஸ் இருக்கிறவங்க இன்னுமே இந்த மாதிரி ஹேர் பேக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது 10 to 15 மினிட்ஸ் விட்டாலே போதும். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ண உடனேவே நல்லா முடியை காய வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா இன்னுமே சளி பிரச்சனையும் அதிகமாயிரும். அதுக்குள்ளே நம்ம குட்டி சார் எந்திரிச்சிட்டு அவர் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அவர் தூங்கிட்டு இருக்கும்போதே நான் ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் எந்திரிச்சோடனே என்னை விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப நான் அவரை வச்சுட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவரும் வந்து உங்ககிட்ட பாய் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.